இன்றைக்கி ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரினா ஒரு அரசரை பற்றி அந்த காலத்தில் வந்து ஒரு நடந்த ஒரு கதையை வந்து சொல்லியிருக்காங்க. கதை நல்லாயிருக்கும். எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் ஷேரிங்க்காக வந்தேன். அந்த நாடோட சட்டத்திட்டப்படி ஒரு அரசர் வந்து 5 வருஷம் இருந்தாச்சுன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த அரசரை வந்து எங்கே அனுப்புவாங்கன்னா ஒரு காட்டுக்கு அனுப்புவாங்க. அந்த காட்டில் என்ன இருக்குன்னா கொடூர மிருகங்கள்லாம் இருக்கும். அங்கே வந்து அவர் இறந்துருவார். ஆனால் அதுதான் ரூல்ஸ். ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒவ்வொரு அரசரை மாற்றும்போது அந்த அரசர் வந்து அந்த 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 இது முடிஞ்ச உடனே அவங்கள வந்து காட்டுக்கு அனுப்பிடுவாங்க. திருப்பி வந்துடுவாங்க. திரும்ப அவங்க புதுசாக ஒரு அரசரை தேர்வு பண்ணுவாங்க. தேர்வு பண்ணுவாங்க எப்படின்னா, அவங்க வந்து எல்லாத்துக்கும் துணிஞ்சவங்களாக இருப்பான் அந்த அரசர். சரி, நம்ம ஒரு 5 வருஷம் அரசராக இருப்போம், வாழ்கிற வரைக்கும் ஜாலியாக இருப்போம் அப்படின்ட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி அந்த ஊரை வந்து பார்த்துப்பாங்க. அப்படி ஒருத்தரை வந்து தேர்வு பண்ணுறாங்க. தேர்வு பண்ணால் ஒரு 5 வருஷம் நாட்டை பார்க்குறாரு. பார்த்துட்டு 5ஆவது வருஷம் எண்டில் வந்து அவர் வந்து படகுல வந்து அந்த காட்டு கூட்டு போகிறாங்க. கூட்டு போனால் அவர் சொல்கிறார், நான் அரசராச்சே, என்னை இப்படி கூட்டு போகக்கூடாது, என்னை வந்து நல்லா பிரம்மாண்டமாக கிராண்டாக ஒரு விழா மாதிரி வச்சு என்னை கூட்டு போகணும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி விழா வச்சு கூட்டு போகிறாங்க. அதுக்கு வந்து அந்த படகோட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொல்கிறார், இது வரைக்கும் நான் வந்து எந்த அரசரையும் வந்து இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு செலவு பண்ணி ஒரு செலிப்ரேஷன் பண்ணி ஒரு சந்தோஷமாக நான் கூட்டு போனதே கிடையாது. ஏன்னா நீங்கள் என்னடானா இவ்வளோ சந்தோஷமாக வரீங்க, அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தெரியும் அங்கே என்ன இருக்குன்ட்டு. ஸோ இருந்தாலும் நான் ஹாப்பியாக போகணும், ஏன்னா நான் அரசர் இல்லையா, ஹாப்பியாக போகணும் இல்லையா, அதனால தான் எனக்கு இவ்வளோ இதெல்லாம் வந்து நான் ஆர்டர் போட்டு என்னோடய இதில் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் இந்த அரசர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 5 வருஷத்தில் முதல் 1 வருஷத்தில் வந்து இவர் இந்த முடிஞ்ச உடனே அனுப்புகிற போகிற காடு இருக்குல்ல, அந்த காட்டில் இருக்கிற கொடூர மிருகத்தெல்லாம் காலி பண்ணிட்டார் ஆள் வச்சு. 2வதாக ஒரு 2 வருஷத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கே வந்து ஆளுங்களை அனுப்பி வயல் வரப்பு, அப்புறம் வந்து பழமரங்கள், அப்புறம் தோட்டம் துறவு இதெல்லாம் வந்து சாகுபடி பண்ணுறதுக்கு 1 வருஷத்தில் வந்து அவங்க அங்கே ஆள் அனுப்பியிருக்காரு. 2வது வருஷம் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கே ஒரு வீடு கட்டியிருக்காரு, ஒரு பெரிய மாளிகை கட்டியிருக்காரு ஆளை வச்சு. நிறையா பணியாளர்களை வச்சு பெரிய மாளிகை கட்டி அங்கே வந்து ஒரு சோர்ஸ் உருவாக்கியிருக்காரு, அதாவது வாழக்கூடிய சோர்ஸை உருவாக்கியிருக்காரு. 4வது வருஷம் என்ன பண்ணியிருக்காருன்னா, இங்கே அவருடைய மனைவிகளாக இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து அவர் வந்து அங்கே அனுப்பிட்டார். ஸோ இப்போ வந்து அவர் என்ன பண்ணான்னா, இங்கேருந்து ஒரு நாட்டை ஆள போகிறார், அதாவது ஒரு காட்டுக்கு போகல. ஆக்சுவலாக அவர் அரசர் ஆண்ட காலத்தில் அந்த 5 வருஷத்தில் அவர் இவ்வளோ வேலைகளை செஞ்சுட்டு தன்னோட ராணிகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு ஒரு அரசராக வந்து ஆள போகிறாரு. அந்த மாதிரியான ஒரு ஒரு இதை வந்து உருவாக்கிட்டார், ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கிட்டார். இந்த கதையில் வந்து என்னென்னா, ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்படி எடுக்கிறோமோ அப்படி தான் எடுத்துக்கணும். ஸோ நம்ம மாற்றலாம், அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ சில பேர் வந்து தங்கள் வாழ்க்கையில் வந்து இவ்வளோ தான் அப்படின்ட்டு சொல்லி அப்படியே அதுக்குள்ளேயே போயிடுவாங்க. அதுக்கு தான் இந்த கதையில் வந்து சொல்லியிருக்கு. நீ வாழ்க்கையை மாற்றணும், எதிர்காலத்தை மாற்றினா நீ நிகழ்காலத்தில் வந்து முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணால் தான் வந்து எதிர்காலத்தில் வந்து உன் தேவைக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய லைஃப்பை மாற்ற முடியும். ஒரு வேளை நீ வந்து அதுக்கு முயற்சி பண்ணலை அப்படின்னா உன்னுடைய நிகழ்காலத்தை விட எதிர்காலம் ரொம்ப மோசமாக இருக்குன்ட்டு இந்த கதையில் வந்து அந்த ஒரு சின்ன கதையை சொல்லி அவங்க முடிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு பிடிச்சிருந்து நல்லா இருந்தது. உங்களுக்கும் பிடிக்க நம்புகிறேன். தேங்க்யூ.